எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து 8வது வாரம் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிறோம், அந்த டாப்பிக்கில் இருக்கிறோம். ஏற்கனவே நான் 3 லெக்சர் இந்த பாடத்துக்கு எடுத்துட்டேன். முதல் லெக்சர் வந்து மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் இருக்கிற 2 மோடை எடுத்தேன். 2வது லெக்சரில் வந்து மீதி 2 மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எடுத்தேன். மொத்தம் 4 மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை வந்து 2 லெக்சரில் பண்ணோம். 3வது லெக்சரில் வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் பண்ணோம். இப்போ இது வந்து 4வது லெக்சர் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம் பண்ண போகிறோம். இதோட ப்ராபபிலிட்டி பார்ட் வந்து முடியுது. 8 வாரம் ப்ராபபிலிட்டி, 4 வாரம் வந்து ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ். ஸோ இது வந்து 8வது வாரம் கடைசி லெக்சர், 4வது லெக்சர் சென்ட்ரல் லிமிட்டோட ப்ராபபிலிட்டி பார்ட் முடியுது. ஒரு ரீகேப்பாக நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறத காமிக்கிறேன். இந்த 4 மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் தான் உங்களுக்கு நான் முதல்ல 2 லெக்சரில் எடுத்தேன். இது ரொம்ப முக்கியம். இது எப்படி ரியல் நம்பர்ஸ் சீக்வன்ஸ் வந்து எப்படி கன்வர்ஜ் ஆகுதோ அதே மாதிரி தான், ஆனால் ரேண்டம் வேரியபிள். அதனால் 4 வழியாக கன்வர்ஜென்ஸை கன்க்ளூட் பண்ணுவோம். 4மே டிஃப்ரெண்ட். ஒன்று ப்ராபபிலிட்டி, இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று 3வது ஆர்த் மூமெண்ட்டு, 4வது வந்து ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் பார்க்கும்போது ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ரேண்டம் வேரியபிள் வரும். அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து எங்கே போய் கன்வர்ஜ் ஆகும், எப்படி கன்வர்ஜ் ஆகும், எதில் கன்வர்ஜென்ஸில் ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்குறேன். லெக்சரில் வந்து கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டியும் கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தோம். 2வது லெக்சரில் வந்து கன்வர்ஜென்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட்டும் கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லியும் இந்த படம் வழியாக அவங்களுக்கு வந்து ஒன்று இம்ப்ளைஸ் அதர் ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்தையும், இந்த 4 மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் எப்படி ரிலேஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு படம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து இன்ட்ரடக்ஷன் கோர்ஸுங்கிறதுனால நம்ம ரொம்ப ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்காட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போட முடிச்சிட்டேன். இதில் இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போனால் அது கோர்ஸு டைம் பத்தாது. அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். இதோட நான் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் 3வது லெக்சரில் வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். அதுலேயும் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ஒன்று வந்து கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, இன்னொன்று வந்து கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. இந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டியில் SN by N. அதனால் இதை வந்து வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து பெர்னாலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். அப்படின்னா அந்த அண்டர்லைங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட். அதனால் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிடும். அப்புறம் அதே மாதிரி தான் SN by Nங்கிறது வந்து கன்வர்ஜஸ் டு P இன் P. இதுக்கும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் படிச்சிங்கன்னா அதில் வந்து இந்த பெர்னாலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியும். இங்கே வந்து இது ப்ராபபிலிட்டி தியரி கோர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக தேரமாக சொல்லி அதனுடைய ப்ரூஃப் கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்குறேன். எப்படி நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் கண்டுபிடிக்கிறது யூஸிங் த தேரத்தை வச்சு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2வது வந்து ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ரிலேட்டட் டு த கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. அதனால் கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லியில் நான் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம 3 லெக்சர் முடிச்சிருக்கோம் 8வது வார பாடத்துக்கு. இப்போ நம்ம 4வது லெக்சருக்கு போகிறோம். 4வது லெக்சர் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம் ப்ராபபிலிட்டியில், நிகழ்தகவில். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் ப்ராபபிலிட்டியில் படிச்சிங்களோ அந்த பேசிக்ஸ் ப்ராபபிலிட்டியிலேருந்து ரேண்டம் வேரியபிள்லேருந்து மூமெண்ட்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், இது எல்லா கான்செப்டும் இதுக்குள்ளே வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் நல்லா புரிஞ்சு அதெல்லாம் படிச்சிங்களோ அது வழியாக இந்த சென்ட்ரல் லிமிட் தியரத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ தூரத்தில் இந்த சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது.
இந்த சென்ட்ரல் லிமிட் தியரமே 2 வெர்ஷனாக புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஒரு வெர்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி கான்செப்ட் வழியாக சென்ட்ரல் லிமிட் தியரம், இன்னொரு வெர்ஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியாக சென்ட்ரல் லிமிட் தியரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது வந்து ப்ராபபிலிட்டி தியரி வழியாக தான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது ப்ராபபிலிட்டி, அப்படியே ப்ராபபிலிட்டி கான்செப்டை தான் டெவலப் பண்ணிகிட்டே வரோம். அதனால் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து ஆஸ் எ ப்ராபபிலிட்டி தியரம் வழியாக வர்ற சென்ட்ரல் லிமிட் தியரம். அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வழியாகவும் அதை அப்சர்வ் பண்ணி அதை நல்லா ஃபீல் பண்ணி அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியாக நான் இப்போ பண்ண போகிறதில்ல, வெறும் ப்ராபபிலிட்டி தியரி வழியாகவே கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் முன்னாடி உள்ள 7 வார பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தேரம் கொடுக்க போகிறேன், இந்த தேரத்துக்கு ப்ரூஃபும் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் ஒரு சில ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன், ரிமார்க்ஸ் இல்லைன்னா ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன், அந்த 2 எக்ஸாம்பிளையும் கொடுக்க போகிறேன். அதோட இந்த சென்ட்ரல் லிமிட் தியரத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து தேரம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த தேரம் ஸ்டேட்மெண்ட் வந்து let omega of capital B be a probability space. இதிலிருந்து தான் நம்ம முதல் வாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் தான் முதல் வார பாடம், அதுதான் முதல் லைன். அப்படின்னா ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதில் உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஒமேகா கிடச்சிருது, அது யூனிக்கு ஒன்று தான். அதுக்கப்புறம் சிக்மா ஃபீல்டு ஆன் ஒமேகா, அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கும் போதெல்லாம் லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்துப்போம், அதனால் அல்லது பவர் செட்டாக எடுத்துப்போம், அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். பட் இங்கே வந்து நம்ம வந்து கொல்மோக்ரோம் ஆக்சிமெட்டிக் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் தெரியும், அந்த எஃப் கிவன். அதுக்கப்புறம் அந்த எஃப் கிவன் ஒமேகாவும் தெரிஞ்சதுனால இப்போ பி அது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், அதுவும் நிறையா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எடுக்கலாம், நம்ம அந்த ஃபங்க்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதனால் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதாவது எஃப்பும் ஃபிக்ஸ்டு, இந்த இதில் பியும் ஃபிக்ஸ்டு, அதனால் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு. இந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் நிறைய ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். லெட் x1 x2 இதே மாதிரி நிறையா இருக்குது. சீக்வன்ஸ் ஆஃப் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். பின்னாடி நான் ரிமார்க்ஸ் சொல்ல போகும்போது ஒவ்வொன்றுத்தையும் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகும்போது இது எல்லாத்தையும் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னா எல்லா ரேண்டம் வேரியபிளும் மியூச்சுவலி இண்டிபெண்ட், எல்லாமே ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த தேரம் ப்ரூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்தையும் ரிலாக்ஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் சென்ட்ரல் லிமிட் தேரத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். முதல்ல இந்த கண்டிஷனை வச்சு புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் ரிமார்க்ஸில் ஒவ்வொன்றுத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே ஐஏடி ரேண்டம் வேரியபிள்ஸ், எல்லாமே டிஃபைன்டு ஆன் த சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ். அதே ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் ஆகிடுச்சு. ஐஐடிங்கிறது ஒரு அசம்ஷன். இப்போ நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அசம்ஷன் வச்சுக்கிறேன். என்ன ஃபர்தர் அசம்ஷன்னா, அஸ்யூம் தட் இந்த ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுடைய மீனும் சேம் ஃபார் i is equal to 1 2. அது மட்டும் இல்லாமல் the variance of each random variable same, strictly greater than 0 quantity. அதுவும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எதுக்கு? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, வேல்யூ சேமு, மீனும் சேமு, வேரியன்ஸும் சேம் ஃபார் ஆல் த ரேண்டம் வேரியபிள்ஸ், ஆல் த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். வேரியன்ஸ் வந்து கிரேட்டர் தன் 0 கூட. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், ஏதாவது வேரியன்ஸ் 0 ஆனால் என்ன ஆகும்? வேரியன்ஸ் 0 ஆனால் அது வந்து ரேண்டம் வேரியபிளே கிடையாது, கான்ஸ்டன்ட். அதை ரேண்டம் வேரியபிள் ஃபார்ம்லேயும் எழுதலாம், இட் டேக்ஸ் த சேம் வேல்யூ வித் ப்ராபபிலிட்டி 1. ஆனால் இப்போ நாங்கள் அசம் பண்ணது வந்து எல்லாமே ஃபைனைட் வேரியன்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தன் 0. அப்படின்னா அந்த ஹோல் யூனிட் மாஸ் வந்து ஒரே பாயிண்டில் போய் நிற்கலை, மோர் தென் 1 பாயிண்டில் இருக்குது. அதுதான் மீனிங். அது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் இல்லாத ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், மீனும் இருக்குது, வேரியன்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற
தேர்ட் ஆர்டர் மூமெண்ட், ஃபோர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலையாங்கிறத பற்றி நமக்கு கவலை கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், மீன் வந்து மியூ. இந்த நோட்டேஷன் நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எப்படின்னா z சஃபிக்ஸ் n. அது எப்படியாப்பட்ட ரேண்டம் வேரியபிள்னா முதல்ல n ரேண்டம் வேரியபிள்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சேம் n ரேண்டம் வேரியபிளோடைய மீனை சப்ராக்ட் பண்ணணும். சம் ஆஃப் n ரேண்டம் வேரியபிளோட மீனை சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை அந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை ஸ்கொயர் ரூட்டில் எழுதணும். இதுதான் Zn. இப்போ இங்கே n வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ n இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்காட்டால் 10ன்னு வச்சுக்கோங்கண்ணே. அப்படின்னா 10 ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ணணும், மைனஸ் அந்த 10 ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ண 10 ரேண்டம் வேரியபிளோட மீன் சப்ராக்ட் பண்ணணும், டிவைடட் பை அந்த ஆட் பண்ண 10 ரேண்டம் வேரியபிளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அதை டினாமினேட்டரில் போடணும். இவ்வளவும் பண்ணிங்கன்னா தான் அது z சஃபிக்ஸ் 10ன்னு அர்த்தம். இதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு எல்லா நம்பரும் 1லேருந்து 2. அப்படின்னா இதுவும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து x1 x2 x சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். நான் டிஃபைன் பண்ணது புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் z சஃபிக்ஸ் n. அதுவும் n இஸ் ஈக்குவல் டு 1 to 3. இதுவும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இப்போது இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லுதுன்னா, then for larger n, larger nல இந்த Znங்கிறது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். இந்த Zn approximately, இந்த வேர்டை ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நான் 7 வாரத்தில் இந்த அப்ராக்சிமேட்லிங்கிற வேர்டை நம்ம யூஸே பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். Zn approximately standard normal distributed random variable. இது வந்து ஒரு approximately a standard normal distributed for larger n. இதை எப்படி எழுதலாம்னா, இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக எழுதணும்னா, probability of Zn less than or equal to small z. அப்படின்னா என்ன அர்த்தம்னா CDF of random variable Zn approximately minus infinity to z 1 divided by square root of 2 pi e power minus t square by 2 dt. இந்த தட் இஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் எழுதின Zn approximately a standard normal distributed random variableங்கிறத ப்ராபபிலிட்டியில் எழுதணும்னா CDF of Zn will be approximately equal to போடல, approximately symbol minus infinity to z. இந்த உள்ளே இருக்கிறத இன்டகிரண்ட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த லார்ஜர் என்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என் வந்து பெருசாக ஆக ஆக என் வந்து 1 2 3ன்னு போட்டுகிட்டே இருக்கும். இந்த என் வந்து லார்ஜராக போக போக இந்த Zn வந்து அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல் ஃபார் லார்ஜர் என்னன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த Znங்கிறது வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சம்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் மைனஸ் த மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டாக இந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்துச்சுன்னா அதனுடைய மீனை சப்ராக்ட் பண்ணி அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே நான் வந்து Zn அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல்னு சொல்கிறேன்னா
ஈக்குவலண்ட்டாக சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், அந்த சம் ஆஃப் எக்ஸைஸ், அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் approximately normal distributed with the mean expectation of sum of xi's and variance of sum of random variables. ரெண்டு ஒன்று தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்படி zn approximately standard normal distributed random variableன்னு சொல்கிறோமோ, ஈக்குவலண்ட்டாக sum of xi's-ஐய approximately normal distributed with the mean expectation of sum of xi's and variance of sum of xi's சொல்லலாம் for larger n. இப்போ நாங்கள் எழுதியிருக்க தட் இஸ்ன்னு எழுதிக்கிறத இன்னும் கொஞ்சம், தட் இஸ் அந்த zn approximately standard normal distributed random variableயே for larger n-ஐயே இன்னும் இப்படி கூட எழுதலாம். zn converges to z in distribution where z is a standard normal distribution. இப்படி கூட சொல்லலாம். znங்கிறது வந்து ஒவ்வொரு எண்ணுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஒவ்வொரு நம்பராக போட போட உங்களுக்கு வேறு வேறு ரேண்டம் வேரியபிள் வந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனும் வேறு வேறு வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது கன்வெர்ஜ் ஆகும்போது, கன்வெர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம 4 மோட் ஆஃப் கன்வெர்ஜென்ஸ் பார்த்தோம் வந்து, அதில் வந்து கன்வெர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மோடில் கன்வெர்ஜ் ஆகும்போது ஜெட்டுங்கிற இதுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஜெட்டு வந்து ஒரு நொட்டேஷன் தான். எதுக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம இதுவரை நம்ம பார்த்தது எக்ஸாக்டாக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாமல் மொமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா பவுண்ட் ஃபார் த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 3 விதம். முதல்து எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி, ரெண்டாவது இது பவுண்ட் ஃபார் த ப்ராபபிலிட்டி, மூணாவது வந்து அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தெரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுதுன்னா உங்களால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாக்டாக. ரெண்டாவது, டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாமல் மொமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட்டு அப்பர் பவுண்டோ இல்லை லோவர் பவுண்டோ கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டாவது. மூணாவது, இது ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து லார்ஜர் எண்ணுக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், இப்போ அந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் தான் வச்சுருக்கோம், சம் ஆஃப் எக்ஸைஸ். அந்த சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் லார்ஜர் என் அது கன்வெர்ஜஸ் டு ஒரு ரேண்டம் வேரியபிள். கன்வெர்ஜ் ஆச்சுன்னா, இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா கன்வெர்ஜ் ஆகும். அதுதான் சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்லுது. அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து ஐஏடியாக இருந்து அதுக்கு செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வரை எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபார் லார்ஜர் என்னு கன்வெர்ஜஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட், அல்லனா மைனஸ் தேர் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா அந்த ஃபார் லார்ஜர் எண்ணுக்கு வந்து கன்வெர்ஜஸ் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை தான் நான் லாஸ்ட் லைனில் zn கன்வெர்ஜஸ் டு z இன் டிஸ்ட்ரிபியூஷன் வேர் z வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுதான் சென்ட்ரல் லிமிட் தியரம். இந்த அசம்ஷன் இருக்கணும். இந்த அசம்ஷன் இருந்ததுன்னா ஆல்வேஸ் zn வந்து கன்வெர்ஜஸ் டு z இன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் நான் முதல்ல மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை முன்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கிறேன். இதுக்குள்ளே எல்லாமே வந்துடுது. வீக் 1ல் படித்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்துடுது, ரேண்டம் வேரியபிள் வந்துடுது, ஃபைனைட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வருது, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வருது, மூமெண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வருது, அப்புறம் கன்வர்ஜென்ஸும் கடைசியாக வருது. அதனால் ப்ரூவ் பண்ணிடுறீங்க இது வந்து கன்வர்ஜஸ் டு நார்மல். இது ஏன் சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அசம்ஷனில் கன்வர்ஜஸ் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பேர் தான் சென்ட்ரல் லிமிட் தியரம். ஒரு லிமிட் தியரம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மலில் போய் தான் நிற்கும் அப்படிங்கிறது வந்து தேரமாக கொடுக்குறதுனால இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ நம்ம இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப், இந்த ப்ரூஃப்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு அசம்ஷனோட ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த அசம்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அஸ்யூம் தட்
assume that the MGF of xi's exist. அதாவது ஒவ்வொரு எக்ஸைஸ்க்கும் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத அசம்ஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தேரத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஐஏடி ரேண்டம் வேரியபிள்ஸ் மீன் எக்ஸிஸ்ட்டு வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட் தான் சொல்லியிருக்கோமே தவிர எல்லா மூமெண்ட்ஸும் எக்ஸிஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் ஃபைனைட்டு இந்த இன்டர்வல் டி இந்த சம் இன்டர்வல் அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அதனால் அதெல்லாம் இருந்ததுனா தான் எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகும். பட்டு நம்ம அங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸைஸ்க்கு எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எம்ஜிஎஃப் ஆஃப் ZN கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் எம்ஜிஎஃப் ஆஃப் ZN கண்டுபிடிச்சிட்டோம்னா நான் முன்னாடியே பண்ணியிருக்கோம், ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு எம்ஜிஎஃப் சேமாக இருந்துச்சுன்னா 2 சேம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ஃபைனலாக இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்போ ஃபார் லார்ஜர் என், ஃபார் எனி எண்ணு கிடையாது, ஃபார் லார்ஜர் எண்ணுக்கு எம்ஜிஎஃப் ஆஃப் ZNனும் எம்ஜிஎஃப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் சேம்னு சொல்லி அதனால் ஃபார் லார்ஜர் எண்ணுக்கு ZN வந்து அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எம்ஜிஎஃப் ஆஃப் ZN கண்டுபிடிக்க போகிறோம். எம்ஜிஎஃப் ஆஃப் Z வித் த வேரியபிள் T. உங்களுக்கு தெரியும் எம்ஜிஎஃப்னா என்னென்ன. பை டெஃபினிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ZN ரேண்டம் வேரியபிள் ZN டைம்ஸ் T, அவ்வளோதான். இதுதான் எம்ஜிஎஃப் ஆஃப் ZN. இப்போ நம்ம ZNனா என்னென்னு எழுதணும். Z1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ZN வந்து சம் ஆஃப் எக்ஸைஸ் மைனஸ் தேர் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஒவ்வொரு மீனும் மியூ. அப்போ n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு சேம் மீன் இருந்துச்சுன்னா n மியூ. வேரியன்ஸ் வந்து எல்லாமே ஐஏடி ரேண்டம் வேரியபிள்ஸ். அதனால் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸோட வேரியன்ஸ் வந்து n சிக்மா ஸ்கொயர். அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னா சிக்மா வெளில போயிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸோ அதனால் நான் டைரெக்டாக இதை வந்து எப்படி எழுதலான்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் சம் ஆஃப் எக்ஸைஸ் n ரேண்டம் வேரியபிள்ஸ் மைனஸ் n மியூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n டைம்ஸ் சிக்மா. இந்த ஹோல் திங் மல்டிப்ளைட் பை t. இது எல்லாமே இ பவரில் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் பார்க்கணும் இதுக்குள்ளே எது ரேண்டம் வேரியபிளோ அதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணுமே தவிர கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுடணும். ஸோ எக்ஸ்ஐ தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ அப்படின்னா அதுக்குரிய டேர்மை மட்டும் வச்சுட்டு மீதி எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் வெளில போட்டுடலாம். அந்த என்மியூங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இ பவர் மைனஸ் என் நியூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் சிக்மா டி வெளியில் எடுத்துடுறேன். மீதி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் சிக்மா. இதை அப்படி வச்சுக்கிறேன். சம் ஆஃப் n ரேண்டம் வேரியபிள்ஸ் டைம்ஸ் டி. இப்போது இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணலாம். என்னென்னா இ பவர் சம் ஆஃப் எக்ஸைஸ் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இ பவர் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே ஐடென்டிக்கல்ங்கிறதுனால இந்த சம்மை வந்து பவர் n ஆகிடும். ஸோ அதனால் நான் அடுத்த ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன எழுதுறேன்னா இ பவர் மைனஸ் இந்த என்னும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னும் சிம்பிளிஃபை ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஆகிடும் மியூ டைம்ஸ் டி டிவைடட் பை சிக்மா. இங்கே எக்ஸ்பெக்டேஷன் டேர்ம் வந்து இ பவர் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சிக்மா. ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இ பவர் கண்டுபிடிச்சிட்டு டீயை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரைஸ் டு தி பவர் n பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது ஃபஸ்ட்டு எல்லாமே ஐஏடி ரேண்டம் வேரியபிளாக இருக்கிறதுனால x1 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறேன், x1 எடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலான்னா எப்படின்னா இ பவர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மியூ டிவைடட் பை சிக்மா. இதையும் ஒரு எம்ஜிஎஃப் ஃபார்மில் எழுதலாம். எம்ஜிஎஃப் ஆஃப் x1 டீக்கு பதில் டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சிக்மா. அதாவது x1 எம்ஜிஎஃப் ஆஃப் x1 டி டைம்ஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சிக்மா சேர்த்து எழுதிக்கிறேன்.
வேரியபிள், இதுக்கு பவர் n. இதே மாதிரி எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால அதனுடைய பவர் n. இப்போதைக்கு இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் தனியாக இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் x1 கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இந்த பேஜுக்கு வரேன், இந்த ஸ்டெப்புக்கு வரேன். தனியாக mgf ஆஃப் x1 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் mgf வந்து எப்படி எழுதலான்னா ஃபார் எனி ரேண்டம் வேரியபிள், ஃபார் எனி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் mgf எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. mgf எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த mgf எப்படி எழுதுனா 1 + mu டைம்ஸ் t ப்ளஸ் expectation of x square times t square by 2 factorial அப்படியே எழுதிட்டு போகலாம். expectation of x power n t power n by n factorial plus dot dot dot. இந்த expectation of xக்கு பதில் மியூன்னு எழுதிட்டேன். expectation of x எழுதலாம், மியூ தெரிஞ்சதுனால எழுதிக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் expectation of x ஸ்கொயர் வந்து, அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லாகரிதம் எடுக்கிறேன். ln பேசி ln ஆஃப் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூஷன் இப்போ பண்ண போகிறது இல்லை. முதல்ல வந்து லாகரிதம் எடுத்துக்கிறேன். லாகரிதம் எடுத்தேன்னா என்ன ஆகும்னா ln ஆஃப் mgf ஆஃப் எக்ஸ், இதே ln ரைட் சைடில் வரும். அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ln ஆஃப் 1 + x. ln ஆஃப் 1 + x வந்து எப்படின்னா இட் இஸ் x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது வந்து such that absolute of x is less than 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நான் வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ln ஆஃப் 1 + சம்திங் இருக்குது. இந்த 1 + எந்த t டேர்ம்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும், அதாவது இன்னும் ஒரு லைன் கூட எழுதிக்கலாம். ln ஆஃப் 1 + mu t ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் டாட் டாட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த லாஜிக் அப்ளை பண்ணுறேன். இந்த லாஜிக் அப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 அப்படி எழுதிட்டு போகணும். வேர் எக்ஸுங்கிறது வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃபினைட் டேர்ம்ஸ், மியூ டி ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், அது மாதிரி எல்லா டேர்ம்ஸும் இது எல்லாமே எக்ஸு. ஸோ இது வந்து நான் எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 2, நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக அவ்வளோத்தையும் எழுதணும்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திருப்பி பேக் டு பழைய ஸ்டெப்புக்கு வரேன். இங்கே நம்ம கண்டுபிடிச்சது வந்து mgf ஆஃப் zn ஆஃப் t. இங்கே அதே ln ஆஃப் mgf ஆஃப் zn எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து பார்ட் ஆஃப் த தேரி பார்ட்டு, இது வந்து இதுக்கும் கிடையாது. இப்போ வந்து ln ஆஃப் mgf ஆஃப் zn எடுக்கிறேன். அப்போது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா e⁻ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மியூ டி பை சிக்மா, அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எல்லாம் mgf ஆஃப் x1 ஆஃப் திஸ் பவர் n. ln எடுக்கும்போது வெறுமனே இந்த டேர்ம் மட்டும் வரும், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மியூ டி பை சிக்மா ப்ளஸ் n டைம்ஸ் mgf ஆஃப் x1 இந்த t. ஸோ இதை நான் இப்போ எப்படி எழுதுவேன்னா முதல் டேர்ம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் n மியூ டி பை சிக்மா ப்ளஸ் n டைம்ஸ் ln ஆஃப் இந்த mgf டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதுனேன்னா இந்த மேலே யூஸ் பண்ண அந்த லாஜிக்கை ln ஆஃப் 1 + x அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணேன்னா முதல்ல எக்ஸ் எழுதணும். எக்ஸ் எழுதுனா என்ன ஆகிடும்னா சின்ஸ் n ஆஃப் lnன்னு எழுதுனதுனால நான் அப்படியே அந்த lnோட டேர்ம் அப்படியே உங்கள்கிட்ட எழுதிடுறேன். முதல்ல
ln of 1 plus mu. இங்கே t வந்து என்ன ஆகுதுன்னா t வந்து t divided by square root of n sigma. அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னா t divided by square root of n sigma இது. அதுக்கப்புறம் e of x ஸ்கொயருங்கிறது வந்து சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர், சாரி அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபேக்டோரியல். இந்த டி ஸ்கொயர் வந்து என்ன ஆகிடும்னா டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் சிக்மா த ஹோல் ஸ்கொயர். மூணாவது டேர்மும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். நான் அதை எழுதலை. இப்போ நான் வந்து ln ஆஃப் 1 + xங்கிற லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் எக்ஸ். அப்போனா என்ன ஆகிடும்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் மியூ டி பை சிக்மா ப்ளஸ் n டைம்ஸ். இப்போ முதல்ல எக்ஸ் எழுதணும். எக்ஸ் எழுதுனா என்ன அர்த்தம்னா மியூ டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சிக்மா ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் n சிக்மா ஸ்கொயர். இது வந்து நான் எக்ஸ் தான் எழுதிட்டு வரேன். இதே மாதிரி அடுத்தடுத்த டேர்ம் எல்லாம் எக்ஸில் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ 1/2 வெளியில். இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை என் சிக்மா ஸ்கொயர். மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை என் சிக்மா ஸ்கொயர். அதாவது இந்த எக்ஸ் டேர்மே நிறைய டேர்ம் இருக்குது, அதனுடைய ஸ்கொயரு. அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஏபி அந்த மாதிரி நிறைய டேர்ம் வரும். நம்ம இப்போ நான் அதை எல்லாத்தையுமே எழுத போகிறதில்ல. ஈவன் நான் அதுக்கு அடுத்த டேர்மோட ஸ்கொயரே எழுத போகிறது கிடையாது. நான் வெறுமனே இந்த ஃபஸ்ட்டு டேர்மோடு முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்த டேர்ம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டாட்டாக போட்டு விட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுங்கிறதுல நிறைய டேர்ம் இருக்குது, ஆனால் நான் அந்த மொதல் டேர்மோட ஸ்கொயர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மோட ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் வந்துகிட்டே போகும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டாட்டாக போட்டுறேன். ஏன் அந்த போடுறது இல்லைங்கிற ரீசன் நான் இப்போ கொடுக்க போகிறேன். எப்படின்னா இந்த n லார்ஜர்னு எடுக்கும்போது அதில் என்ன ஆன்சர் வந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிடும், அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே டாட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து வெறுமனை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி ப்ளஸ் 1/3 நிறைய டேர்ம் வந்து அதனுடைய க்யூப் டேர்ம் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் எழுத போகிறதில்ல. இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய டேர்ம் இருக்குது. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் அது மாதிரி நிறைய டேர்ம் இருக்குது. இது எல்லாமே மல்டிப்ளைட் பை n. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே வச்சுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த செகண்ட் டேர்மே கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, இங்கே பக்கம் n மேலே இருக்குது, கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரும். இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிள். அதனால் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும் n மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம். அப்புறம் இந்த n மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த டேர்மும் அந்த மியூ ஸ்கொயர் டேர்மும் இங்கே ஒரு டேர்ம் எழுதியிருக்கேன் பாருங்கள், மைனஸ் 1/2 மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் என் சிக்மா ஸ்கொயர். அந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் டைம் இருக்குது. இங்கே மைனஸ் 1/2 மியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் என் சிக்மா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே n நியூமரேட்டர் n டினாமினேட்டர் அது கேன்சல் ஆகிடும். இங்கே n நியூமரேட்டர் இங்கே n டினாமினேட்டர் அது கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் மியூ ஸ்கொயர் பை 2, இங்கே மைனஸ் 1/2. இந்த டேர்மும் இந்த மியூ ஸ்கொயர் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகிடும். இருக்க போகிறது அந்த சிக்மா ஸ்கொயர் இருக்கும். ஆனால் அந்த சிக்மா ஸ்கொயர் இங்கே கீழே இருக்க சிக்மா ஸ்கொயரோட கேன்சல் ஆகிடும். அது போக அப்புறம் மீதி டேர்மில் எல்லாத்துலேயும் n வந்துக்கிட்டே இருக்கும். n வந்து டினாமினேட்டரில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த நியூமரேட்டர் n-ம் அப்புறமா வர்ற டேர்மில் கேன்சல் ஆகி மீதி இருக்கிறது வந்து n வந்து டினாமினேட்டரில் வந்துட்டுருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா as n tends to infinity, as n tends to infinity, ln of moment generating function of Zn, எல்லா n டினாமினேட்டரில் இருக்க டேர்மை நான் எழுத வேறு செய்யலை, அந்த இதெல்லாம் கேன்சல் ஆகி
கடைசியாக மிஞ்சி நிற்கிறது வந்து வெறும் t²/2 அது மட்டும்தான் நிற்கும். எவ்வளவோ டேர்ம் இருந்தாலும் எல்லா டேர்ம்லேயும் n டினாமினேட்டரில் இருக்கும். as n tends to infinity எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடும். மிஞ்சி போனது வெறும் இந்த σ² t²/2 ஃபேக்டோரியல் n σ². அந்த n கேன்சல் ஆகிடும். σ² கேன்சல் ஆகிடும். வெறும் t²/2 வரும். இது வந்து ln ஆஃப் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ அதிலிருந்து வெறும் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா e⁻t²/2. இப்போ இந்த எம்ஜிஎஃப்ஐயும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃபோடையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் வரும்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோடைய எம்ஜிஎஃப் வந்து e⁻t²/2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் n tends to infinity zn converges to z. mgf of z ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு mgf என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும் பை டெஃபினிஷன். mgf வந்து e⁻μt ப்ளஸ் σ² t²/2 σ². ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து μ0 வேரியன்ஸ் 1. அதனால் அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். வெறுமனே e⁻t²/2 வந்து நிற்கும். ஸோ இங்கே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, ஆஸ் n tends to infinity இந்த zn-ஓட mgf வந்து மேட்சஸ் வித் த mgf ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, zn வந்து கன்வர்ஜஸ் டு z. இது வந்து வயா mgf, அசம்ஷன் தட் mgf எக்ஸிஸ்ட். இப்போ நம்ம mgf-ஐ எக்ஸிஸ்ட் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இங்கே mgf இல்லைங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பார்த்தா என்ன பண்ணலான்னா, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த mgfக்கு பதில் நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எங்கெல்லாம் t வருதோ அங்கெல்லாம் i டைம்ஸ் tன்னு எழுதுங்க. எங்கெல்லாம் t எழுதுறீங்களோ அங்கெல்லாம் i டைம்ஸ் tன்னு போட்டிங்கன்னா அதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணிட்டே வாங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் zn is equal to expectation of e⁻zn i டைம்ஸ் t. ஒரு i வருமா? அப்புறம் அடுத்த ஸ்டெப்லையும் i டைம்ஸ் t வருமா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்லையும் எங்கெல்லாம் t வருதோ அங்கெல்லாம் i டைம்ஸ் t வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப் இந்த பேஜில் எல்லா ஸ்டெப்லையும் எங்கெல்லாம் t இருக்கோ ரைட் சைடில் மட்டும்தான், லெஃப்ட் சைடு கிடையாது. லெஃப்ட் சைடில் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் zn ஆஃப் t, ரைட் சைடில் வந்து tக்கு வந்து i டைம்ஸ் t. இதே டெரிவேஷன் எல்லாம் பண்ணிகிட்டே போகணும். இங்கே நீங்கள் டீக்கு பதில் i டைம்ஸ் t போட்டாலும் இதே டேர்ம் தான் கேன்சல் ஆகுமே தவிர எக்ஸ்ட்ரா டேர்ம் எதுவுமே வராது. இதே டேர்ம் தான் வரும். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த t² வந்து -t² போய் நிற்கும். ஸோ ஒரே ஒரு சேஞ்சு, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் zn ஆஃப் t வந்து e⁻−t²/2. அப்பவும் நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால zn வந்து கன்வர்ஜஸ் டு z ஃபார் as n tends to infinity அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாயிலே உங்களுக்கு சொல்லிட்டேன், அசம்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழியாக இதே டெரிவேஷன் பண்ணிட்டு வரணும். கடைசி ஆன்சர் வந்து e⁻−t²/2. அது வழியாகவும் உங்களால் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த ப்ரூஃப் ஆஃப் த சென்ட்ரல் லிமிட் தியரத்தை முடிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் லார்ஜர் n zn வந்து converges to z, which is a standard normal distribution. The convergence takes place in distribution. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1 வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் x1 x2 be a sequence of IID random variables with the common probability mass function. IID ன்னு சொல்லிட்டோம். காமன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா
நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிட் டைப் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறேன். அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து it takes a value 1 with the probability p, அல்லனா xi takes a value 0 with the 1 minus p. இந்த p ஓட வேல்யூ வந்து 0 to 1. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். இந்த சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி வந்து p, ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி வந்து 1 minus p, ஓப்பன் இன்டர்வல் p 0 to 1. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் எக்ஸ்ன்னு. அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 10 ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். 10 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது கொஸ்டின் வந்து இதே ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இதே ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கணும். யூசிங் சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் தியரத்தை ஷார்ட் ஃபார்மில் சிஎல்டி அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் லிமிட் தியரம் சிஎல்டி. இப்போ இந்த பி வேல்யூவும் கொடுக்கணும், அப்போனா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வென் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு அசைன் பண்ணிக்கிறோம் 1/2. ஸோ பி வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் n இண்டிபெண்ட் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளை சம் பண்ணிங்கன்னா அது பைனாமியல். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக கன்க்ளூட் பண்ணலாம் இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் 10, 1/2. ஒன்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா ப்ராபபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 எனக்கு தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ I is equal to 0 to 4 10 ci 1/2 power I 1 minus 1/2 அதுவும் 1/2 தான் பவர் 10 minus I. அதாவது ஐயோட வேல்யூ 0 1 2 3 4 போட்டு ஒவ்வொருதும் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வந்து 0.3770. இது எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ரெண்டாவது பார்ட் வந்து ஃபைண்ட் த வேல்யூ அப்ராக்சிமேட்லி யூஸிங் சிஎல்டி. ஸோ சிஎல்டி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா அந்த ரேண்டம் வேரியபிளோட மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரியணும். அப்புறம் அப்ராக்சிமேட்டின்னு கேட்டதுனால இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மேட்ச் பண்ணி அது வழியாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மீன் ஆஃப் எக்ஸு அப்படின்னா 10 ரேண்டம் வேரியபிளோட ஆட் பண்ணதோடைய மீனு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம் ஆஃப் 10 ரேண்டம் வேரியபிள்ஸ் அதனுடைய மீனு 10 times 1/2 5. வேரியன்ஸும் அதே மாதிரி கண்டுபிடிங்க. எல்லாம் ஐஏடி ரேண்டம் வேரியபிள், அதனால் வேரியன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து I is equal to 1 to 10 xi 10 1/2 into 1/2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் 5/2. இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீன் வேரியன்ஸ் தெரிஞ்சதுனால இதில் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் அந்த மீனை சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் less than or equal to 4 minus 5 divided by square root of 5/2. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா யூசிங் சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்ராக்சிமேட்லி இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஸோ அதனால்
இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 - 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் 0.63. அதாவது ஸ்டார்ட் பண்ணது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது அப்ராக்சிமேட் யூஸிங் சிஎல்டி பண்ண சொன்னதுனால நம்ம வந்து எக்ஸ் - 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/12 அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அதாவது எக்ஸுங்கிறது சம் ஆஃப் 10 ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால அந்த sum of their random variable minus their mean divided by standard deviation will be approximately standard normal. அதனால் அந்த நோட்டேஷன் Z நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். Z வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல். இப்போது இது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் Z இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து 5. அந்த பாயிண்ட்டுக்கு நியூமரிக்கலாக அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் டேபிள் வழியாக. ஸோ டேபிள் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து 0.2663. அதாவது 5 ஆஃப் -6.3னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கருவில் 0 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் இந்த பாயிண்ட் வந்து -6.3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அசிம்டாட்டிக்லி டச்சஸ் 0. ஸோ இந்த ஏரியா என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -0.63 அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது வந்து f of Z. ஃபுல்லாக -∞ to 0 வந்து 0.5, 0 to infinity வந்து 0.5, இங்கே வந்து -∞ -0.63 வர அந்த ஏரியா அது வந்து 0.2663. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி அப்ராக்சிமேட்லி நம்ம கண்டுபிடிச்சது வந்து 0.2663 யூஸிங் சிஎல்டி. ஆனால் இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால நம்மளால் எக்ஸாக்டாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது வந்து 0.3770. ஸோ நம்ம வந்து சிஎல்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தில் வந்து அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் ஒரு அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வந்து a fair dice is rolled 1000 times. 1000 வாட்டி ஃபேர் டைஸை வந்து ரோல் பண்ணுறோம். ஃபைண்ட் the probability that the number 4 appears at least 150 times. இதுதான் கொஸ்டின். அதாவது ஒரு ஃபேர் டைஸை வந்து நீங்கள் 1000 வாட்டி இது பண்ணுறீங்க, ரோல் பண்ணுறீங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நம்பர் 4 வர்றது எந்த நம்பர் வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 4, 5, 6 வரலாம். இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வரும். ஸோ நம்பர் 4 வர்றது குறைஞ்சபட்சம் 150 வாட்டி வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூஸிங் சிஎல்டி வச்சு கொண்டு போகிறோம். Find the probability that the number 4 appears at least 150 times using CLT. ஸோ ஒரு ரேண்டம் வேரியபிள் வச்சுக்கலாம். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வச்சுக்கலாம். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து எத்தனை வாட்டி நம்பர் 4 வருது. இது ஃபேர் டை, அதனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த நம்பர் வர்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து 1/6. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக அந்த இதை ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் அது வந்து எல்லாமே இண்டிபெண்ட் பெர்னாலி ட்ரையல்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் 4 வரலாம், 4 வராமல் போகலாம். 4 வர்றதை வந்து சக்ஸஸ் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. 4 வராததை வந்து ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து
ஈவெண்ட் ஏங்கிறது வந்து 4ஆம் நம்பர் வராது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏங்கிறது வந்து 1/6. எக்ஸுங்கிறது வந்து எத்தனை வாட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் 4 appears அவுட் ஆஃப் 1000 டைம்ஸ். 1000 வாட்டி ரோல் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி நம்பர் 4 வந்தது, அதுதான் ரேண்டம் வேரியபிள். இப்போ நீங்கள் எக்ஸை கன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த பேராமீட்டர்ஸ் 1000, 1/6. ஏன்னா 4 வர்ற ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு ட்ரையல்லையும் 4 வர்ற ப்ராபபிலிட்டி 1/6. அதே மாதிரி இண்டிபெண்ட் ட்ரையல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க, 1000 இண்டிபெண்ட் பெர்னாலி ட்ரையல்ஸு. அதனால் இட் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் 1000, 1/6. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to அட்லீஸ்ட் 150. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 150. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால உங்களால் எக்ஸாக்டாக ப்ராபபிலிட்டி எழுத முடியும். எக்ஸாக்டாக எப்படின்னா 150லேருந்து i is equal to 150லேருந்து 1000 வரைக்கும் 1000 i 1/6 பவர் i 1 minus 1/6 5/6 பவர் 1000 minus i. இது வந்து எழுதுறதுக்கு ஓகே, ஆனால் உங்களால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபேக்டோரியல் வந்து 1000 CIங்கிறதுல வந்து ஃபேக்டோரியல் வந்து உங்களுக்கு 1000 வரைக்கும் கம்ப்யூட்டேஷனலி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு 7, 8, 9, 10 கால்குலேட்டரை யூஸ் பண்ணியோ இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியோ எதுனாலும் பண்ணாலும் 1000 CIங்கிறது வந்து 1000 ஃபேக்டோரியல் டிவைடட் பை i ஃபேக்டோரியல், அப்புறம் 1000 by i ஃபேக்டோரியல். இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ கால்குலேஷனாக உங்களால் கம்ப்யூட்டேஷனாக இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் கூட 1 மைனஸ்ன்னு போட்டு 0லேருந்து 150 வரை போட்டு அது பண்ணிங்கனாலும் அதுவும் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் 150லேருந்து 1000 வரை தான் கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. அதனுடைய நெகேஷன் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ்ன்னு போட்டு அதில் கண்டுபிடிச்சாலும் அதுவும் கஷ்டம்தான். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூஸிங் CLT வச்சு இந்த ப்ராபபிலிட்டியே அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூஸிங் CLT the probability of x is greater than or equal to 150 நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல இதனுடைய மீனையும் வேரியன்ஸையும் கண்டுபிடிச்சி அதை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி அந்த குவான்டிட்டியை போட்டுட்டு greater than or equal to அதே குவான்டிட்டியை இங்கே எழுத போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் தனியாக மீன் அண்ட் வேரியன்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ மீன் என்ன கிடைக்கும்? மீன் பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் எக்ஸை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ? மீன் ஆஃப் எக்ஸ் வந்து 1000 இன்ட்டு 1/6. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு 1000 இன்ட்டு 1/6 இன்ட்டு 5/6. என்பிங்கிறது மீன், என்பிக்யூ என்பி இன்ட்டு 1 மைனஸ் பிங்கிறது வேரியன்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இது வந்து 500 டிவைடட் பை 3. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25√2 டிவைடட் பை 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த குவான்டிட்டி. ஸோ இதே குவான்டிட்டி இங்கே எழுதிக்கோங்க. 500 டிவைடட் பை 3 பை 25 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 3. இதான் இப்போ நான் அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இவ்வளோத்தையும் Z ஆக்கிக்கிறேன் greater than or equal to. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து -1.414. இந்த குவான்டிட்டி வந்து என்னென்னா 1 மைனஸ் பை ஆஃப் -1.414. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 0.07865. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 0.9213. 4 டெசிமலோட நிறுத்திக்கிறேன். இதுதான் அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் greater than or equal to 150.
இப்போ என்ன பண்ணுறோன்னா, கம்ப்யூட்டேஷ்னலி இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியாததுனால அப்ராக்சிமேட்லி இந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து, அதாவது 4 appears அட்லீஸ்ட் 150 டைம்ஸுங்கிற அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி அப்ராக்சிமேட்லி 0.9213. ஸோ இதை சிஎல்டி யூஸ் பண்ணி நம்ம இதை நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட சென்ட்ரல் லிமிட் தியரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.